வெல்கம் டு நிதிஷ் கேசல் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்னோடய தம்பி சேனலில் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இப்போ புதுசாக சிஸ்டர்ஸ் ரெசிபி அப்படின்னு ஒரு செக்மெண்ட் போட்டு அதுக்கு கீழே குக்கிங் ரெசிபிஸ் எல்லாம் போட போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஸியாக வீட்டில் பீஸா எப்படி பண்ணலாம், வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக பீஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட பீஸா அவுட்கம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்காக உங்களுக்கு ஒரு வியூக்காக காமிச்சு வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இதெல்லாம் தேவையான பொருட்கள். நம்ம ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து பார்க்கலாம். மைதா மாவு தேவைப்படும். இது 500 கிராம் பேக்கெட்டு. நீங்கள் தேவையான அளவு வாங்கிக்கோங்க. இது பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கர்ட், வாங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மைதா மாவை 4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பீஸா செய்ய போகிறேன், அதனால நான் 4 கப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு பீஸா செய்கிறதா இருந்தால் நீங்கள் 2 கப் எடுத்தால் போதும். இதில் பாருங்கள், நான் 4 கப் ஆட் பண்ணியிருப்பேன். ஒரு 2 கப் ஒரு பீஸாவுக்கு போதும். ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் சோடா போட போகிறோம். சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அளவு மட்டும் கரெக்டாக அது மாறாமல் போடுங்க. இப்போ பேக்கிங் பவுடர், அதுவும் 2 ஸ்பூன். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர். இப்போ நெய் விட போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டதுக்கப்புறம் தயிர் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றாப்புல 2 கரண்டி தயிர் விட்டிங்கன்னா அதில் ஒரு பீஸாவுக்கு 2 கரண்டி. இதே நீங்கள் 2 பீஸா பண்ணுறதா இருந்தால் 4 கரண்டி தயிர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ போட்டது எல்லாத்தையும் எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஆஃப் கிளாஸில் ஒரு 1/4 வாட்டர் சேர்த்துக்கோங்க. நல்ல 5 மினிட்ஸ் அந்த மாவை நீங்கள் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பசைஞ்சிட்டே இருக்கணும் மாவை. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த நிமிஷத்துக்கு பசைகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் மாவு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ 5 மினிட்ஸ் கையை எடுக்காமல் பசைஞ்சிட்டே இருங்க. இப்போ நல்லா 5 மினிட்ஸ் கை எடுக்காமல் பசைஞ்சாச்சு. இப்போ நம்ம 2 பீஸா பண்ணுறதுனால அந்த மாவை 2 பால்ஸாக நம்ம செப்பரேட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக ஆயில் போர் பண்ணிவிட்டு லேசாக மேலே போர் பண்ணினதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு கழித்து அதை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ஒரு சாஃப்ட்னஸ் கிடச்சிருக்கும் அந்த மாவில். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கை எடுக்காமல் அந்த மாவை நல்லா பசையுங்க. பசைய உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அப்படி புஷ்ஷுன்னு திரும்ப வெளியே வரும். அந்த அளவுக்கு நீங்கள் மாவை நல்லா பசைஞ்சுக்கோங்க.
பால்ஸ் இப்போ செப்பரேட் பண்ணிக்கோங்க. 2 பால்ஸாக செப்பரேட் பண்ணிக்கோங்க. செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி கல் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக மைதா மாவு தூவி வச்சுக்கோங்க. சப்பாத்தி கல் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பால் செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் மிச்ச திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை மூடி வச்சுட்டு அடுத்த திங்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. சப்பாத்தி கல்லில் லேசாக மைதா மாவை வந்து தூவி விட்டுட்டு கீழே வந்து இந்த மாவு ஒட்டாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம மைதா மாவு தூவி விடுறோம். அதுக்கு மேலே இந்த பால் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு பால் எடுத்து அப்ளை பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி அவங்களோட கையை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட்டையை வச்சு அமுக்கும் போது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. அந்த பீஸா பேஸ் வந்து எப்போவுமே ரொம்ப தின்னாக இருந்தால் அந்த அளவுக்கு உங்களுக்கு இதாகாது, சீக்கிரம் அடி பிடிச்சிடும். அதனால கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கணும், நல்லாவும் இருக்கணும். அதுக்காக ரொம்ப ஹார்டாக பண்ணிடாதீங்க. கார்னர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். அதுவும் ரொம்ப சின்ன சின்ன கார்னர்ஸ், அந்த லாஸ்ட்டில் ஓரத்தில் ரொம்ப சின்ன இடங்கள் மட்டும் கார்னர்ஸ் மட்டும் ஹார்ட் பண்ணிக்கோங்க. ஹார்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோவா வேகாது. ஸோ அதனால கார்னர்ஸ் மட்டும் நல்லா புஷ்ஷுன்னு வர்றதுக்காக கொஞ்சம் சின்னதாக ஹார்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபோர்க் எடுத்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஆனால் தான் உள்ளே உங்களுக்கு வந்து ஆவி வரும்போது உள்ளே அந்த ஹோல்ஸ் இருந்தால் தான் அங்கே இருக்கிற மேலே போடுற டாப்பிங்ஸ் காய்கறி எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா வெந்து உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எல்லாமே மிக்ஸ் ஆகும் அந்த மாவில். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஹோல்ஸ் போடுறதுக்கு இந்த ஃபோர்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்க் இல்லை அப்படின்னா ஏதாவது குச்சி வச்சு அதில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது பீஸா ரெட் சாஸை அது மேலே அப்ளை பண்ணுங்கள். ரெட் சாஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெட் சாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த ரெட் சாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெட் சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் மேலே போட்டுக்கலாம். இது வந்து வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு பண்ண ரெட் சாஸ். இப்போது ஒயிட் சாஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஒயிட் சாஸ் வந்து ஒயிட் சாஸ்க்கு மேலே லேஸாக ரெண்டு ஸ்பூன் விட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. ஒயிட் சாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதையும் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒயிட் சாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியும். 2 சாஸுமே ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஒயிட் சாஸ் அண்ட் ரெட் சாஸ் இது ரெண்டும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இப்போ பன்னீர் வைக்க போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பட்டர் 2 ஸ்பூன் விட்டு பன்னீரை நல்லா ஓரளவு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். அதுக்காக பேன் ஹீட் பண்ணி பட்டர் ஆட் பண்ணிவிட்டேன். பட்டர் மெல்ட்ஸ் ஆன உடனே பன்னீர் ஆட் பண்ணுறீங்க. பன்னீர் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பட்டரில் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க, இல்லாட்டி கீழே அடியில் பிடிச்சிடும். அது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் லுக் கொடுக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப் த ஃப்ளேம். இப்போது ஒரு பவுலுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இல்லாட்டி அந்த பட்டர் வந்து இதாகி பன்னீர் வந்து கொஞ்சம் கருகிடும் அந்த ஹீட்டான பேனில் இருக்கும்போது. ஸோ அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் தான் நம்ம டாப்பிங்ஸ் பீஸா மேலே வெஜிடபிள்ஸ் டாப்பிங்ஸ் போடும்போது உங்களுக்கு எல்லா பிளேட்டில் வச்சுருக்கும் போது உதவியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து டெக்கரேட் பண்ணுங்கள் வெஜிடபிள்ஸ். நான் இதில் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா பன்னீர் அண்ட் சம் வெஜிடபிள்ஸ், வெங்காயம், கேப்சிகம், ரெட் அண்ட் க்ரீன் கேப்சிகம், அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணுறேன். அதுக்கு மேலே ஒயிட் சாஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி உங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் 40 மினிட்ஸ் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் 40 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட பிஸா நல்லா சூப்பராக செம்ம ஸ்மெல் வரும். பீஸா ரெடி ஆகிருக்கும். நம்ம எடுத்து சாப்பிடணும் போல் இருக்கும் பார்க்கும்போதே. பாருங்கள், நம்ம கட் பண்ணியாச்சு. ஒரு பிளேட்டில் வச்சு
பீஸா சாப்பிடலாம். இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராக வரும். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.